Welcome students. So நம்ம last classல வந்து laws of motionல என்ன பார்த்தோம் அப்படின்னா motion of connected bodies வந்து நம்ம start பண்ணியிருந்தோம். ஓகே, அதில் வந்து நம்ம 2 masses are in contact அது பார்த்தோம். ஓகே, அப்புறம் 3 masses are in contact பார்த்தோம். அது மாதிரி ஒரு மாஸ், அந்த மாஸுக்கு பக்கத்தில் இன்னொரு மாஸ், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு மாஸ், அந்த மாதிரி கண்டினியூஸாக எத்தனை மாஸ் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அந்த இன்டராக்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்க வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஃபார்முலா வந்து ஒரு பேட்டர்னில் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியல, எடுத்தோடனே ஃபார்முலாவை எழுத முடியல அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எழுத தெரியணும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன்ஸ் எழுதுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராமை வரைஞ்சி அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மாஸை வந்து ஒரு ராடு வச்சு கனெக்ட் பண்ணா எப்படி, மாஸ்லெஸ் ராடு. ஓகே, ஒரு ராடு கனெக்ட் பண்றோம், ஒரு மாஸ் மேல ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ரெண்டும் மூவ் ஆகுது. புஷ் ஆஸ் வெல் அஸ் புல் ரெண்டுமே வந்து அந்த ரெண்டு மாஸையும் வந்து மூவ் பண்ணும். ஓகே, டென்ஷன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இதுவே ஸ்ட்ரிங் அப்படின்னா புல் பண்ணா மட்டும்தான் ரெண்டும் நகரும், புஷ் பண்ணா ரெண்டும் நகராது, அது பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம 3 masses connected எல்லாம் வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல் கனெக்டட் பாடிஸ் வந்து பார்த்தோம். வெர்டிக்கல் கனெக்டட் பாடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட்டையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, நம்ம மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கீழே வந்து வெயிட் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் சொல்லும் போது சொன்னேன், எத்தனை மாஸ் இருந்தாலுமே அந்தந்த மாஸுக்கு மட்டும் வெயிட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதிலே வந்து இப்போ 3 மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளால கரெக்டாக வந்து நம்ம எழுத முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ 3 மாஸ் இருக்கு. ஸோ இது வந்து M1, இது M2, இது வந்து M3. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் F அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து A அப்படிங்கிற ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ வேற என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னா டென்ஷன். ஓகே, இதை இழுக்கிறதுனால டென்ஷன் வந்து இப்படி, எது வந்து இதை ரெண்டுத்தையும் மேலே இழுக்குது? டென்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ ஆரோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரிங், இது வேற ஒரு ஸ்ட்ரிங், அதனால இங்க T1 T1, இங்க T2, இங்க வந்து T2 மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெயிட்டை வந்து இண்டிவிஜுவலா வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாஸோட வெயிட் வந்து M1G, இந்த மாஸோட வெயிட் வந்து M2G, இந்த மாஸோட வெயிட் வந்து M3G. இதோட வெயிட் இதுல ஆக்ட் ஆகாதா? கண்டிப்பா ஆக்ட் ஆகும். அந்த எஃபெக்ட் ஆல்ரெடி டென்ஷன்ல வந்து இன்க்ளூடட். இந்த ரெண்டுத்தோட வெயிட் இதுல ஆக்ட் ஆகாதா அப்படின்னா ஆக்ட் ஆகும், அது வந்து ஆல்ரெடி அந்த டென்ஷன்ல வந்து இன்க்ளூடட். ஓகேவா? ஸோ அதனால ஆல்ரெடி வந்து அந்த டென்ஷன்ல வந்து அது நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ திருப்பியும் இதோட வெயிட் எல்லாம் இதுல மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம 2 தடவை கன்சிடர் பண்ற மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபோர்ஸஸ் மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஆரம்பத்தில் நம்மளுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் M1 அப்படிங்கிற ஒரு மாஸ், மேலே Fன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, கீழே எர்த்து பிடிச்சி இழுக்குது, அது M1G. அப்புறம் இந்த 2 மாசஸ் பிடிச்சி இழுக்கிறது தான் அந்த டென்ஷன், அந்த டென்ஷன் வந்து T1. இப்போ இது வந்து A அப்படிங்கிற ஆக்சலரேஷனில் போகுது. ஓகே, அடுத்தது அதே மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் செகண்ட் மாஸ், செகண்ட் மாஸ் வந்து M2. M2ல மேலே என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா T1, கீழே என்ன ஃபோர்ஸ்னா ஒன்று அதோட வெயிட் M2G, இன்னொன்று வந்து அந்த M3 பிடிச்சி இழுக்குது, அது வந்து என்ன அப்படின்னா டென்ஷன் T2. ஓகே, ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா A. அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் தேர்ட் ஒன் M3. ஓகே, ஸோ கீழே வந்து M3G, மேலே வந்து T2, ஆக்சலரேஷன் வந்து A. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா மேலே போகுது, அப்போ ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். இதுதான் ஈக்குவேஷன் 1. இதுக்கு ஈக்குவேஷன்
forward force, upward force minus downward force, m2g minus t2 is equal to m2a. இது equation 2. இதுக்கு upward force minus downward force, okay, equal to net force m3a. இது equation 3. so நம்ம இந்த equation 3 வச்சு நம்ம t2 வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். so t2 வந்து என்ன வருது அப்படினா so t2 is equal to இந்த minus m3g இந்த சைடு வந்துருச்சு, அந்த m3 காமனா எடுத்தீங்கன்னா g plus a அப்படின்னு வருது. இது வந்து t2. ஓகே, இப்ப ஈக்குவேஷன் 2 ஐயும் ஈக்குவேஷன் 3 ஐயும் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப t2 minus t2 கேன்சல், சரியா? அப்ப நம்ம t1 கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து a வை காமனா எடுத்தீங்கன்னா m2 plus m3 into a. இங்க வந்து அதே மாதிரி g யை காமனா எடுத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த m2 plus m3 ன்னு வரும். இந்த மைனஸ் டர்ம்ஸ் இந்த சைடு வந்துருச்சு. ஓகேவா? நான் எழுதுறேன். அதாவது இங்க t1 இருக்கு plus t2 minus t2 cancel. ஓகே, so minus g யை காமனா எடுத்தீங்கன்னா m2 plus m3 வந்து இங்க இருக்கு. இங்க m2 plus m3 into a இங்க இருக்கு. ஓகேவா? இந்த மைனஸ் டர்ம் அந்த சைடு போயிடுச்சு. அப்ப t1 வந்து m2 plus m3 into g plus a. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் வரும். ஓகேவா? இப்ப f கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மூணு ஈக்குவேஷனை ஆட் பண்ணணும். t2 minus t2 கேன்சல், t1 minus t1 cancel. இங்க வந்து பாத்தீங்கன்னா m1 plus m2 plus m3 into a. இங்க வந்து minus g into m1 plus m2 plus m3 அப்படி வரும். சோ அது அந்த சைடு போயிடுச்சு. ஓகேவா? so equation 1 plus equation 2 plus equation 3 அது என்ன வருது அப்படின்னா f t1 minus t1 t2 minus t2 வந்து cancel. ஓகேவா? minus g யை காமனா எடுத்தா m1 plus m2 plus m3 அப்படி வருது, equal to m1 plus m2 plus m3 into a. ஓகே, இந்த மைனஸ் டர்ம் அந்த சைடு போயிடுச்சு. அப்ப f அப்படிங்கிறது m1 plus m2 plus m3 into g plus a. ஓகே, சோ இதுதான். சோ t2 வந்து m3 into g plus a, t1 வந்து m2 plus m3 into g plus a, fங்கிறது m1 plus m2 plus m3 into g plus a. ஓகே, ஹரிசாண்டல் கனெக்டட் பாடிஸ்ல வந்து a ன்னு வரும், இங்க வந்து g plus a அப்படின்னு வரும். ஓகேவா? சோ அதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ அடுத்தது வந்து ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன், நீங்க இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா ஆன்சர் உங்களால பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். சோ 1 kg 2 kg 3 kg. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் F அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். இது மேலே போற ஆக்சலரேஷன் வந்து 2 மீட்டர் per second ஸ்கொயர் ஆக்சலரேஷன்ல மேலே போகுது. நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் F. ஓகே, T1 T2 அது வந்து கண்டுபிடிக்கணும். T1 T2ங்கிறது அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன். ஓகேவா? ஸோ அந்த டென்ஷனை நம்ம எப்படி மார்க் பண்ணிக்குவோம் அப்படின்னா இப்படி, இது வந்து T1 T1, இது வந்து ஓகே இது வந்து T2, இது வந்து T2.
ஓகேவா? இதுல வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இதோட வெயிட். ஓகேவா? இது வந்து mg 1 into g 1g. ஓகே, இங்க வந்து 2g, இதுக்கு வந்து 3g வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். F அப்படிங்கிறது வந்து m1 பிளஸ் m2 பிளஸ் m3 இன்டு g பிளஸ் a. ஓகே, ஸோ 3 மாசம் ஆட் பண்ணா 1 பிளஸ் 2 பிளஸ் 3 அது வந்து என்னது 6 g பிளஸ் a 10 பிளஸ் 2 அப்ப 12. ஓகே, ஸோ அப்போ இது எவ்வளோ வருது அப்படின்னா 72 நியூட்டன் அப்படி வருது. ஓகே, அடுத்தது T1 அப்படிங்கிறது இது இந்த 2 kg 3 kg மேலே இழுக்குது. ஓகே, அதாவது m2 பிளஸ் m3 இன்டு g பிளஸ் a. ஓகே, ஸோ அப்போ 2 பிளஸ் 3 வந்து 5 இன்டு 12, அப்போ இது வந்து 60 நியூட்டன். T2 வந்து அந்த 3 kg இழுக்குது, m3 இன்டு g பிளஸ் a 3 இன்டு 12, அப்போ 36 நியூட்டன். ஓகேவா? இதுலயே அப்படிதான் நிறைய மாசம் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கீழே போக போக அந்த டென்ஷன் வந்து குறையும். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஹரிசாண்டல் கனெக்டட் பாடிஸ் பார்த்தோம், அப்புறம் வெர்டிக்கல் கனெக்டட் பாடிஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு டேபிள், ஒரு ஸ்மூத் டேபிள். சரியா? இந்த டேபிளோட எட்ஜில் வந்து நம்ம ஒரு புள்ளி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ புள்ளி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த கிணறுல வந்து அந்த தண்ணியை வந்து மேலே வந்து ஏற்றுவாங்க இறக்குவாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு புள்ளி, ஸ்மூத் புள்ளி வந்து ஒரு ஸ்மூத் புள்ளி. அதில் எந்த விதமான ஃப்ரிக்ஷன் இல்லை, இந்த சர்ஃபேஸில் எந்த விதமான ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் இதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் படித்ததுக்கப்புறம் இதுவே வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் அதெல்லாம் எப்படி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாஸ் வந்து என்ன அப்படின்னா m1. ஓகே, அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கயிறுல கட்டி அதை வந்து இந்த புள்ளி வழியாக இழுத்து இன்னொரு மாஸ் இங்கே வந்து அது தொங்குது. ஓகேவா? இப்படி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். இப்போ என்ன ஆகும், இதோட வெயிட் இதை கீழே இழுக்கும், அதனால இது வந்து மூவ் ஆகும். சரியா? இப்போ இதோட வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. இதோட வெயிட் வந்து என்ன m2g. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து வெர்டிகலா இருக்கு, இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு. ஹரிசாண்டலா இருக்கும் போது நம்ம வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம், வெர்டிகலா இருக்கும் போது தான் வெயிட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வெர்டிகல் கனெக்டட் பாடிஸ்ல தான் அந்த வெயிட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அப்ப இதுக்கு வெயிட் எல்லாம் மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, ஏன்னா இது ஹரிசாண்டலா தான் வந்து டிராவல் பண்ணுது. ஓகே, ஸோ வெயிட்டை மார்க் பண்ணியாச்சு. இது வந்து கீழே விழுகுது, ஏங்கிற ஆக்சலரேஷன்ல விழுகுது. இது வந்து ரைட் டைரக்ஷன்ல ஏங்கிற ஆக்சலரேஷன்ல டிராவல் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அதாவது ஒரு சிஸ்டமோட ஆக்சலரேஷன் என்னவோ அதுதான் அந்த இண்டிவிஜுவல் மாசஸோட ஆக்சலரேஷன். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இது கீழே விழுகுது, இது வந்து ரைட் வந்து போகுது. ஓகே, ஸ்ட்ரிங்ல டென்ஷன் ஆக்ட் ஆகும். டென்ஷனை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இது கீழே விழுகுது. சரியா? இது மட்டும் கீழே விழுகல, இதையும் இழுக்குது. அப்ப இது கீழே விழுகும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணும், அந்த ஃபோர்ஸ் தான் வந்து டென்ஷன். இது கீழே விழுகும் போது யாரோ இதை இழுக்கிற மாதிரி இருக்கு. யார் இழுக்கிறா அப்படின்னா அந்த டென்ஷன் தான் வந்து இழுக்குது. ஓகே, ஸோ டென்ஷனை வந்து நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. டென்ஷன் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் புள்ளி, அந்த மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்போதுமே வந்து புள்ளியை நோக்கி அந்த டென்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது கீழே விழுகுது,
கீழே விழுகும் போது இதையும் இழுத்துக்கிட்டு இது கீழே விழுகணும். அதனால ஒரு அப்போசிஷன் இதில் இருக்கு. ஃப்ரீ ஃபால் மாதிரி இது ஈஸியாக விழுகலை. சரியா, இதையும் இழுக்கணும். அதனால யாரோ அப்போஸ் பண்றாங்க. அந்த அப்போசிஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த டென்ஷன். இது கீழே விழுகும் போது யாரோ இதை இழுக்கிறாங்க. யார் இழுக்கிறா அப்படின்னா அந்த டென்ஷன் தான் வந்து இழுக்குது. ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆரம்பத்தில் எல்லாத்துக்குமே நம்ம வரைஞ்சிக்கிறோம். நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து தேவையில்லை, பார்த்தோன்னே ஈக்குவேஷன் வந்து சொல்லிடலாம். ஓகே, M1ல அட் ஆகக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் வந்து டென்ஷன். என்ன ஆக்சலரேஷன்ல போகுது? A. ஃப்ரீ பாடி டயக்ராம் செகண்ட் M2. இதில் மேலே வந்து டென்ஷன், கீழே வந்து M2G, அக்சலரேஷன் வந்து A. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா T is equal to M1A. இது ஈக்குவேஷன் 1. இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? கீழே விழுது டவுன்வர்ட்ஸ். அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் மைனஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். M2G மைனஸ் T இஸ் ஈக்குவல் டு M2A. இது ஈக்குவேஷன் வந்து 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம 1ஐயும் 2ஐயும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு T மைனஸ் T வந்து கேன்சல். அப்போ M2G இஸ் ஈக்குவல் டு M1A ப்ளஸ் M2A, M1 ப்ளஸ் M2 இன்டு A. அப்போ A வந்து M2G டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. இந்த மாதிரி நம்ம அந்த ஆக்சலரேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுக்கெல்லாம் இந்த ஃபார்முலாலாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எது எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ என்னென்ன ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படி வந்துச்சுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து மறக்காது. ஓகே, இதெல்லாம் வந்து தேவைப்பட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம ஃபார்முலாவெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கஷ்டம். ஓகே, இதெல்லாம் மறந்தா கூட ஈஸியாக வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதை சால்வ் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்து M2 இருக்கு, டினாமினேட்டரில் வந்து M1 ப்ளஸ் M2 இருக்கு. டினாமினேட்டர் அதிகமாக இருக்கு, நியூமரேட்டர் கம்மியாக இருக்கு. அப்போ இது வந்து என்னது? லெஸ் தென் 1. ஓகே, ஸோ அப்போ A வந்து ஈக்குவல் டு, அதாவது Gயை விட இது சின்னதுன்னு அர்த்தம். ஓகேவா? இல்லை இதை இப்படி கூட நான் சொல்கிறேன். G வந்து கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. A by G is equal to M2 divided by M1 plus M2. இப்படி இருக்கு. நியூமரேட்டர் கம்மியா இருக்கு, டினாமினேட்டர் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இந்த நம்பர் வந்து less than 1. அப்ப A is less than G. இப்ப இது கீழே விழுகிறது வந்து ஃப்ரீ ஃபால் மாதிரி விழுகாது. சரியா? அந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை விட இது கம்மியான ஆக்சலரேஷன்ல தான் கீழே விழுகும். ஏன்னா இது நார்மலா இது மட்டும் விழுகல, இதையும் இழுத்துக்கு தான் வந்து இது விழுகுது. ஓகே, இதுவே நான் இந்த ஸ்ட்ரிங்கை கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இது ஜிங்கிற ஆக்சலரேஷன்ல விழுகும். இப்ப இது ஏங்கிற ஆக்சலரேஷன்ல கீழே விழுகுது. கண்டிப்பா இந்த ஏ வந்து ஜியை விட கம்மியா இருக்கும். ஏன்னா இதையும் இழுத்துக்கு தான் வந்து அது கீழே வந்து விழுகணும். தேவைப்பட்டா நம்ம அந்த டென்ஷனையும் கண்டுபிடிக்கலாம். நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப T is equal to M1A, M1 into அந்த A அங்க இருக்கு. அப்ப M1 M2G divided by M1 plus M2. இது வந்து டென்ஷனுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனாலும் வந்து ஈஸியாக வந்து ஈக்குவேஷன்ஸ் வச்சு கூட இதை வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிக்கலாம். சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சரியா? நோ ஃப்ரிக்ஷன். அப்புறம் எட்ஜ் ஆஃப் த டேபிளில் வந்து ஒரு ஸ்மூத் புள்ளி, மாஸ்லெஸ் புள்ளி நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஒரு மாஸை வந்து
அந்த டேபிள் மேலே வச்சுருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங் வழியாக அந்த புள்ளி வழியாக பாஸ் பண்ணி ஒரு மாதம் வந்து தொங்க விட்டோம். ஓகே, அப்போ இதோட வெயிட்னால இது வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஆக்சலரேஷன் என்ன, ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஒரு புள்ளி, சரியா? ரெண்டு பக்கமும் மாசை வந்து தொங்க விட்டோம். ஓகே, ஒரு ஸ்ட்ரிங் வழியா. ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை அப்படி புள்ளி வழியா இப்படி பாஸ் பண்ணி, ஓகே, இந்த பக்கம் வந்து ஒரு மாஸ் இருக்கு, இந்த பக்கம் m1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்து m2 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, இந்த மாதிரி. அடுத்தது ஓகே, ஸோ இது வந்து அந்த கிணறு மாதிரி. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எதுக்கு மாஸ் அதிகமாக இருக்குதோ, சரியா, மாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ எந்த பிளாக்குக்கு மாஸ் அதிகமோ அதுக்கு வந்து வெயிட் அதிகம். ஸோ எதுக்கு வெயிட் அதிகமாக இருக்குதோ அது வந்து கீழே போகும், வெயிட் கம்மியாக இருக்கிறது மேலே போகும். ஓகே, சப்போஸ் ரெண்டு ஈக்குவல் மாஸை வந்து நீங்கள் ரெண்டு பக்கமும் கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சலரேஷன் வந்து 0. ஓகே, ஸோ எர்த் என்ன பண்ணுதுன்னா இதை கீழே இழுக்குது. இதோட வெயிட்டு m1g, இதோட வெயிட்டு m2g. ஓகே, இந்த ரெண்டு ஃபோர்ஸ், அதாவது அந்த மாசஸோட வெயிட், சரியா, அந்த ரெண்டு ஃபோர்ஸில் எந்த ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ் அது பார்க்கணும். ஓகே, ஒருவேளை m1 விட m2 மாஸ் வந்து அதிகமான மாஸ் அப்படின்னா இந்த வெயிட்டை விட இந்த வெயிட் வந்து எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ இது அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கீழே போகும், இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இது மேலே போகும். இந்த மாதிரி இப்படி வந்து போகும். ஒருவேளை இது அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இது இப்படி போகும். ஓகேவா? இது ரெண்டுமே வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் தொங்குது. ஓகே, அப்போ டென்ஷன் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும். டென்ஷன் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் புள்ளி அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஓகேவா? இதுல எத்தனை ஸ்ட்ரிங் இருக்கு? ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு. ஒரே ஒரு ஸ்ட்ரிங்னா ஒரே ஒரு டென்ஷன். ஓகே, ரெண்டு ஸ்ட்ரிங்னா ரெண்டு டென்ஷன் இருக்கும், T1 T2 அப்படி இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? இது வந்து என்னது? ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான், அப்போ ஒரே ஒரு டென்ஷன். ஸோ இந்த டயக்ராம் புரியுதா உங்களுக்கு? எர்த்து கீழே அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கில் டென்ஷன் வந்து இப்படி ஆட் ஆகுது. இந்த வெயிட்டை விட இந்த வெயிட் அதிகம்னால இது கீழே டிராவல் பண்ணுது, இது மேலே டிராவல் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன் m1ங்கிற மாஸ், மேலே T அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், கீழே வந்து m1g அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் வந்து அப்வர்ட்ஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம் செகண்ட் ஒன் m2 அப்படின்னு ஒரு மாஸ், மேலே T அப்படிங்கிற ஃபோர்ஸ், கீழே வந்து m2g. ஓகே, ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட்ஸ். இப்போ இதுக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? மேலே போகுது, சரியா? அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் டவுன்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். ஓகே, இது ஈக்குவேஷன் 1. இது கீழே வருது, அப்போ டவுன்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் அப்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இது ஈக்குவேஷன் 2. இப்போ நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா T மைனஸ் T வந்து கேன்சல். ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 வந்து என்ன? ஓகேவா? Tயும் மைனஸ் Tயும் வந்து கேன்சல். அப்போ இங்கே வந்து m2g இருக்கு, இங்கே மைனஸ் m1g இருக்கு, இங்கே m1a இருக்கு, இங்கே m2a இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் ஏவை காமனாக நம்ம எடுத்துக்கலாம். ஏவை காமனாக எடுத்தீங்கன்னா இங்கே g m2 மைனஸ் m1 இன்டூ g, சரியா? ஜியை காமனாக வெளில எடுத்துட்டேன்.
இங்க வந்து டிவைடட் பை m1 plus m2. இதுதான் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. இந்த மாதிரி क्वेश्चन வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நீட் எக்ஸாம்ல கேக்குற क्वेश्चन. ஓகேவா? அதாவது வந்து ஒரு வெர்டிகல் புள்ளி, இந்த சைடு ஒரு மாஸ், இந்த சைடு ஒரு மாஸ். ஓகே, அப்ப இதுக்கு தாராளமா நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலாவை வந்து மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஈஸியா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, கீழே வர மாஸ் வந்து பாசிட்டிவ் போட்டுருங்க, கீழே வர மாஸ் வந்து பாசிட்டிவ், மேலே போற மாஸ் வந்து நெகட்டிவ். ஓகே, டிவைடட் பை டோட்டல் மாஸ் இன்டு ஜி. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த சைடு ஒரு மாஸ், இந்த சைடு ஒரு மாஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனை மாஸ் வேணாலும் இருக்கலாம். அந்த புள்ளியில இங்க வந்து ஒரு 4 மாஸ், இந்த சைடு வந்து ஒரு 5 மாஸ், அப்படி கூட இருக்கலாம். ஓகே, என்ன பார்க்கணும் அப்படின்னா டோட்டல் பார்க்கணும். இது வந்து ஒரு தராசு, சரியா? ரைட் சைடு வந்து வேல்யூ அதிகமா, லெஃப்ட் சைடு வந்து வேல்யூ அதிகமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அந்த தராசு மாதிரி. ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லா மாசையும் வந்து ஆட் பண்ணணும், இந்த சைடில் உள்ள எல்லா மாசையும் ஆட் பண்ணணும். எந்த சம் வந்து அதிகமாக இருக்குதோ அது கீழே போகும், எந்த சம் கம்மியாக இருக்குதோ அது மேலே போகும். கீழே போகிறத பாசிட்டிவ்ல எழுதணும், மேலே போகிறத நெகட்டிவ்ல எழுதணும். டிவைடட் பை டோட்டல் இன்டு ஜி. இதுதான் வந்து ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, டென்ஷன் வந்து தேவைப்பட்டா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, டென்ஷன் ஒருவேளை கேட்குறாங்க அப்படின்னா எதுலையாச்சும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. அப்ப T is equal to இந்த மைனஸ் m1g இங்க சைடு வந்துருச்சு. அப்ப m1g plus m1a. ஓகே, so T is equal to m1g plus m1a க்கு பதிலா நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். g into m2 minus m1 divided by m1 plus m2. இப்படி வந்து வருது டென்ஷன். ஓகே, இதுல வந்து நம்ம m1g வந்து காமனா வெளியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க வந்து 1 plus m2 minus m1 divided by m1 plus m2 இப்படி இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ m1g. ஓகேவா? ஸோ இது மேலே போயிருச்சுன்னா m1 plus m2 plus m2 minus m1 divided by m1 plus m2 அப்படி வருது. இதுல என்ன கேன்சல் ஆகுது அப்படின்னா m1 minus m1 வந்து கேன்சல். ஓகே, இங்க வந்து 2m2 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ டென்ஷனுக்கான ஃபார்முலா வந்து 2m1 m2g divided by m1 plus m2. ஓகே, கண்டுபிடிச்ச ஆக்சலரேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி டென்ஷனுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு டெரிவேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு புள்ளி இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கோம். இங்கே வந்து m1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு.
இங்க வந்து m2 அது கீழே m3 ஓகே இப்படி ஒரு மாஸ் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மாஸ் இருக்கு ஓகே எப்படி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா m2 and m3 ஓட டோட்டல் வந்து m1 விட அதிகமா இருக்கு ஓகேவா சோ அந்த தராசு மாதிரி நான் சொன்னேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடுல வந்து மாஸோட டோட்டல் வந்து அதிகமா இருக்கு அப்ப அதோட வெயிட் தான் வந்து எப்படி இருக்கும் அதிகமா இருக்கும் அப்ப இது கீழே போகுது இது வந்து மேலே போகுது ஓகே வேற என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் டென்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் புல்லி இதுல வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் இருக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங் ஓகேவா அப்ப இதுக்கு டென்ஷன் வந்து இங்க T1 அப்படின்னு மார்க் பண்ணோம் அப்படின்னா இங்க இப்படி மார்க் பண்ணணும் ஓகேவா இப்ப இதோட வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகுது ஓகே சோ இந்த மாதிரி அந்த டென்ஷனை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஓகே சோ இது வந்து T2 இது வந்து என்னது T2 ஓகேவா அப்புறம் இதோட வெயிட் m3g அதோட வெயிட்ட அதுக்கு மட்டும் தான் மார்க் பண்ணணும்னு சொன்னேன் ஓகே ஏன்னா ஆல்ரெடி வந்து இதோட வெயிட் இதுல ஆக்ட் ஆகுமே அப்படின ஒரு டவுட் வந்துச்சுனா அது ஆல்ரெடி டென்ஷன்ல வந்து இன்க்ளூடட் ஓகே இப்போ இதோட வெயிட் வந்து என்னது m1g சோ வெயிட் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன் மார்க் பண்ணியாச்சு ஓகே சோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் டைரக்டாவே ஃப்ரீ பாடி இதுக்கு ஃப்ரீ பாடி டயகிராம்லாம் வரையாமே ஈக்குவேஷன் வந்து நம்மளால எழுத முடியும் ஓகே சோ இந்த m1 க்கு என்ன ஈக்குவேஷன் வரும் மேலே போகுது அப்ப upward force T1 minus m1g equal to m1a ஓகே அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் இது வந்து கீழே வருது ஓகே அப்ப m2 ல டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன m2g plus T2 minus T1 is equal to m2a இப்ப இதுக்கு கீழே வருது m3g minus T2 is equal to m3a எப்படி வருது இப்ப T1 minus T1 cancel T2 minus T2 cancel இங்க இந்த டேர்ம்ஸ் இருக்கு இந்த டேர்ம்ஸ்ல நீங்க g காமனா எடுங்க அப்ப இங்க என்ன இருக்கும் minus m1 இங்க plus m2 இங்க plus m3 இங்க நீங்க a வ காமனா எடுத்தீங்கன்னா m1 plus m2 plus m3 அப்படி வருது இப்ப a என்ன ஃபார்முலா அப்படினா minus m1 plus m2 plus m3 divided by m1 plus m2 plus m3 into g ஓகே இதுதான் வந்து ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன சொன்னேன் அப்படின்னா கீழே வரது சரியா கீழே வரதெல்லாம் பாசிட்டிவ் மேலே போறதெல்லாம் நெகட்டிவ் ஓகேவா இந்த சிஸ்டம்ல எது மேலே போகுது m1 மட்டும் தான் மேலே போகுது அப்ப m1 க்கு வந்து மைனஸ் m2 m3 ரெண்டுமே கீழே வருது அப்ப அதெல்லாம் பிளஸ் ஓகே சோ மேலே போறத சப்ட்ராக்ட் பண்ணனும் கீழே வரத ஆட் பண்ணிக்கணும் டிவைட் பை டோட்டல் இன்டு g ஓகே சோ எத்தனை மாஸ் கொடுத்திருந்தாலுமே நம்மளால ஈஸியா வந்து ஃபார்முலா வந்து எழுத முடியும் ஓகே சோ இத நோட் பண்ணிக்கங்க So கீழே வர மாஸ்க்கு ப்ளஸ் போடணும் மேலே போகிற மாஸுக்கு மைனஸ் போடணும் டிவைடட் பை டோட்டல் இன்டூ ஜி இதுதான் வந்து ஆக்சலரேஷன் ஓகேவா இப்போ இப்படி ஒரு கொஸ்டின் நம்மளா ஏதாச்சும் ரேண்டமாக ஒரு புள்ளி இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு
5 kg மாஸ் இருக்கு. இங்க வந்து 7 kg மாஸ் இருக்கு. இங்க வந்து ஒரு 2 kg மாஸ், அது கீழே வந்து ஒரு 3 kg மாஸ், அது கீழே வந்து ஒரு 4 kg மாஸ் இப்படி இருக்கு. ஓகே, ஃபைண்ட் acceleration of the system அப்படி ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. find acceleration of the system. ஓகே, என்ன acceleration கண்டுபிடிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த பக்கம் டோட்டல் அதிகம்னு பார்க்கணும். ஓகேவா, லெஃப்ட் சைடில் என்ன டோட்டல் 12, 5 + 7 வந்து 12. ரைட் சைடில் என்ன டோட்டல் 2 + 3 5, 5 + 4 வந்து 9. ஓகே, அப்போ ரைட் சைடு டோட்டல் கம்மியாக இருக்கு, லெஃப்ட் சைடு டோட்டல் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு உள்ள மாஸோட வெயிட் தான் அதிகம், அப்போ அது கீழே வரும், இது வந்து மேலே போகும். ஓகே, இது ஒன்றும் நிறைய பிளாக் இருந்தால் அது கீழே போகும், கம்மியான பிளாக் இருந்தால் அது மேலே போகும்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா, அந்த டோட்டல் நிறைய பிளாக் நீங்கள் வந்து ரொம்ப மாசு கம்மியான பிளாக் எல்லாம் நிறைய அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரே ஒரு பிளாக் ஆனால் ரொம்ப மாஸ் அதிகம், அப்படின்னா அதுதான் என்ன பண்ணும், கீழே வந்து இழுக்கும். ஸோ இது எல்லாமே கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான். ஓகேவா, யாருக்கு வெயிட் அதிகமோ அவங்க கீழே போவாங்க, யாருக்கு வெயிட் கம்மியோ அவங்க வந்து மேலே போவாங்க. 2 பிளாக்கு தான், ஆனால் அதோட டோட்டல் வந்து எப்படி இருக்கு, அதிகமாக இருக்கு. அப்போ இதோட வெயிட் தான் அதிகம், அப்போ அது கீழே போகும். இதோட டோட்டல் கம்மியாக இருக்கு, அப்போ இது மேலே போகும். ஓகேவா, ஸோ ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன், A is equal to, சரியா, கீழே வரது பாசிட்டிவ் 5 + 7, மேலே போகிறதானா நெகட்டிவ் -2 -3 -4 டிவைடட் பை டோட்டல் 5 + 7 + 2 + 3 + 4 இன்டூ G. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, அப்போ என்ன வருது அப்படின்னா இது வந்து 12, இந்த சைடு வந்து 12, இந்த சைடு வந்து 9. 12ல் 9 போச்சுன்னா 3, 12 - 9 3 டிவைடட் பை 12 + 9, 12 + 9 வந்து 21 இன்டூ G. அப்போ A is equal to G/7 அப்படி வருது. இதுதான் acceleration of the system. ஓகேவா, அடுத்ததுல இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேன் மாதிரி. ஓகேவா, அதாவது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டாப் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேனில் வந்து ஒரு புள்ளியை வந்து வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு, இங்கே ஒரு மாஸ் m1 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு, இந்த மாஸ் வந்து m2 அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங் வச்சு அதை வந்து இந்த புள்ளி வழியாக இப்படி பாஸ் பண்ணி இப்படி வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஏதோ ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் வந்து பீட்டா, இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அது இருக்கு, இன்க்ளைன்டு பிளேன். ஓகே, ஸோ இப்போ எது மூவ் ஆகும், எது கீழே மூவ் ஆகும், எது மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகே, அந்த காம்பனன்ட் பொறுத்து இருக்கு. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம ஓகே, ஸோ இங்கே இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக் வந்து என்ன அப்படின்னா எம்ங்கிற மாஸ். வெயிட் எப்போதுமே வெர்டிகலி டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும், வெயிட் வந்து என்னது mg. ஓகே,
அதை ரெண்டு காம்பனண்டா நான் வந்து ரிசால்வ் பண்றேன். ஓகே, ஆல்ரெடி இதெல்லாம் நாம வந்து கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்ப இது தீட்டா அப்படின்னா இது தீட்டா. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காம வந்து மார்க் பண்ணணும். இது தீட்டானா இது வந்து தீட்டா. அது எப்படி அப்படின்னா இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க. தீட்டா 90 அப்பனா இது 90 மைனஸ் தீட்டா. ஓகே, ஸோ இது தீட்டா அப்பனா இது வந்து 90. ஏன்னா இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தீட்டா 90 அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 90 மைனஸ் தீட்டா இருக்கும். ஓகேவா? இந்த ரெண்டு எல்லோ கலர் வந்து பர்பெண்டிகுலர். அப்ப மொத்தமா 90. அப்ப 90 மைனஸ் தீட்டா போக மீதி வந்து என்னது? தீட்டா. ஓகேவா? சோ இதுதான். அப்ப அந்த காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா mg தீட்டாக்கு adjacent காம்பனன்ட் வந்து mg cos தீட்டா. ஆப்போசிட் காம்பனன்ட் வந்து mg sin தீட்டா. ஓகே, இத பேலன்ஸ் பண்றது யாரு அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் வந்து இதை பேலன்ஸ் பண்ணும். இதை யாரும் இங்க பேலன்ஸ் பண்ணாததுனால தான் அது சரிஞ்சு கீழே விழுகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நம்ம இங்க மார்க் பண்ணுவோம். இப்ப இதோட வெயிட் வந்து ஓகே ஸோ இதோட வெயிட் வந்து m1g. ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஓகே, ஸோ அப்ப இதுக்கு வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸ், இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று. ஓகேவா? இப்பதான் சொன்னேன் இது தீட்டானா இது தீட்டா. அப்ப இது ஆல்ஃபானா இந்த ஆங்கிள் தான் வந்து என்னது? ஆல்ஃபா. ஓகே, அப்ப இது m1g cos ஆல்ஃபா. அப்ப இது வந்து m1g sin ஆல்ஃபா. இங்கேயும் அதே மாதிரி இதோட வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ். அது வந்து என்னது? m2g. அதை நான் வந்து ரெண்டு காம்பனன்ட்ஸா நான் வந்து ரிசால்வ் பண்றேன். இது ஒரு காம்பனன்ட், இது இன்னொரு காம்பனன்ட். இது பீட்டானா இந்த ஆங்கிள் வந்து என்னது? பீட்டா. ஓகே, அப்ப இது வந்து m2g cos பீட்டா. இது வந்து m2g sin பீட்டா. ஓகே, ஸோ இந்த காஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். நார்மல் ஃபோர்ஸ் n1, இதுக்கு நார்மல் ஃபோர்ஸ் வந்து n2, ஏன்னா வேற வேற. ஓகே, ஸோ அதை வந்து பேர் வந்து நம்ம வச்சிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபோர்ஸ்னால தான் இது கீழே இங்க ஸ்லைட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ்னால அது அந்த சைடு வந்து ஸ்லைட் ஆகுது. இப்போ இதுல எது பெருசுன்னு பார்க்கணும். இது பெருசா அல்லது இது பெருசா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை இது பெருசுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கீழே போகும். ஓகே, அப்ப ஆக்சலரேஷன் வந்து இதுக்கு இந்த சைடு. இது வந்து சின்ன ஃபோர்ஸ் அப்படின்னா இது வந்து இப்படி மேலே போகும். அப்ப ஆக்சலரேஷன் வந்து இந்த சைடு. ஓகே, டென்ஷன் டென்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் புள்ளி. ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால ஒரே ஒரு டென்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக அந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா இது இந்த சைடு போகுது. ஓகேவா? அப்போ ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வர்டு ஃபோர்ஸ். ஃபார்வர்டு ஃபோர்ஸ் வந்து m2g sin பீட்டா மைனஸ் t டென்ஷன் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் m2a மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, இது வந்து இப்படி மேலே போகுது. ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வர்டு ஃபோர்ஸ் t மைனஸ் m1g sin ஆல்ஃபா ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் m1a. ஓகேவா? இந்த காஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே அந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதாவது ஆல்ஃபா பீட்டா, சரியா? ஆல்ஃபா பீட்டாலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எய்தர் டென்ஷன் கேட்கலாம், இல்லை ஆக்சலரேஷன் வந்து கேட்கலாம்.
ஸோ இந்த மாடல் புரியுதா உங்களுக்கு? ஸோ கரெக்டாக அந்த டயக்ராமில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா என்ன கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ எப்படி ஒரு கொஸ்டின் வந்து நான் கேட்குறேன். ஒரு இன்க்ளைன்டு பிளேன், இந்த மாதிரி வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ டாப் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளேனில் வந்து ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து இங்கே வந்து ஒரு மாஸ், இங்கே வந்து ஒரு மாஸ் வந்து 5 kg மாஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இப்படி அந்த ஸ்ட்ரிங்கு வந்து இப்படி அட்டாச் ஆகி இப்படி வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு 10 kg மாஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்படி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஆக்சலரேஷன். ஓகே, ஒரு கேள்வி கேட்குறாங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஆக்சலரேஷன் ஆஃப் த சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்கணும். டென்ஷன், ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அதனால டுவர்ட்ஸ் புள்ளி வந்து நம்ம டென்ஷன் வந்து மார்க் பண்ணிட்டோம். சரியா? ஓகே, இப்போ இந்த 5 kg வந்து எர்த் வந்து கீழே பிடிச்சி இழுக்கும். என்ன ஃபோர்ஸ்? 5G mg 5G. ஓகே, இப்போ இந்த 10 kg ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுக்கும். அது வந்து என்னது? mg sin θ. ஓகேவா? இங்க பாருங்க, mg sin θ, அந்த சைன் காம்பனன்ட் தான் பிடிச்சி இழுக்குது. காஸ் காம்பனன்ட் வந்து நார்மல் ஃபோர்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா 10G sin θ. sin θ வந்து என்னது? sin 30 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம இதை கீழே பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் பெருசா, இதை கீழே பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் பெருசா, அதை பார்க்கணும். எது பெருசோ அதுதான் கீழே போகும், எது சின்னதோ அது வந்து மேலே போகும். ஓகேவா? சரி, இப்போ இது ஆக்சுவலாக என்ன வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 10G sin 30 வந்து என்னது? 1/2. அப்ப 2 10 கேன்சல் பண்ணீங்கன்னா அதுவுமே வந்து என்னதான் வருது? 5G தான் வருது. அப்ப அதுவுமே 5G, இதுவும் 5G அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து அப்படியே ரெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? இந்த சிஸ்டம், இந்த மாசஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஓகே, அப்ப ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்டா நம்ம 0 அப்படி சொல்லணும். ஓகே, ஏன்னா ரெண்டு பக்கமும் இப்ப ஒரு புள்ளியில வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாஸ், ரெண்டு மாஸ் ஐடென்டிக்கல் மாஸை கட்டி தொங்க விட்டா அது பாட்டுக்கு இருக்கும். ஒன்னு சின்னதா இருக்கு, ஒன்னு பெருசா இருந்தாதான் பெருசு கீழே போகும், சின்னது மேல போகும். அது மாதிரிதான் இதோட ஃபோர்ஸ் 5G, இதோட ஃபோர்ஸ் என்னதான் வருது? 5G வருது. அப்ப ஆக்சலரேஷன் வந்து என்னது? 0. இதே நான் மாத்தி கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மளால போட முடியுமா? ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த புள்ளி இருக்கு, இங்க டாப்ல வந்து புள்ளி இருக்கு. ஸோ இங்க வந்து நான் வந்து 10 kg இங்கே போட்டேன், இங்க வந்து 5 kg வச்சுட்டேன், அதே 30 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆக்சலரேஷன் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம் நம்மளால. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதோட வெயிட் 10G, இதை கீழே பிடிச்சி இழுக்கிற ஃபோர்ஸ் வந்து 5G sin 30. அப்ப அது வந்து sin 30 வந்து 1/2. ஓகே, அப்ப 5/2G அப்படி வருது. 10G பெருசா 5/2G பெருசா? 10G தான் பெருசு. ஓகே, அப்ப இது கீழே வரும், இது வந்து மேலே போகும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எழுதலாம். ஈக்குவேஷன் இது வந்து கீழே வருதா? அப்ப 10G minus T is equal to 10A mass into acceleration. இது வந்து மேலே போகுது,
t minus 5/2g is equal to 5a. ரெண்டு ஈக்குவேஷனை அப்படியே நீங்க வந்து ஆட் பண்ணிருங்க. t minus t வந்து கேன்சல். ஓகேவா? இது வந்து 10, இது வந்து 5/2 னா 2.5. சரியா? so 10 ல 2.5 போச்சு அப்படினா 7.5. 7.5 அப்படிங்கிறது வந்து 15/2g. 10a plus 5a வந்து 15a. அப்ப 15 வந்து கேன்சல். ஓகே, அப்ப a வந்து g/2. a is equal to g/2. ஓகேவா? நோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அந்த 37 இயர்ஸ் புக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 37 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகே, 1லேருந்து கொஸ்டின் நம்பர் 37 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காமன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஓகே, அது வந்து என்னென்னா அதில் நிறையா ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரும். நம்ம இன்னும் ஃப்ரிக்ஷன் வந்து பார்க்கல. ஃப்ரிக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷன் டாபிக்ஸ்லாம் வந்து வருது. ஓகே, லாஸ் ஆஃப் மோஷனில் உள்ள சர்க்குலர் மோஷன் அதையும் நம்ம வந்து பார்த்துட்டு பார்ப்போம். ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 70லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் மெக்கானிக்ஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம அந்த கனெக்டட் பாடிஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஜென்ரல் கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதில் கொஸ்டின் நம்பர் 70 அந்த மணிப்பூர். ஓகே, இது வந்து இதில் இருக்காது. சரியா? 36 இயர்ஸ் புக்கில் வந்து இருக்காது. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடான கொஸ்டின். சரியா? இதில் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் டாபிக் பார்த்ததுக்கப்புறம் இந்த கொஸ்டினை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 70 இப்போ பார்க்கல, 71லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 71 வந்து கொஸ்டின் நம்பர் 66ன்னு இருக்கு 36 இயர்ஸ் புக்கில். ஓகே, ஸோ அதுலேருந்து வந்து நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்றாங்கன்னா, a small block slides down on a smooth inclined plane starting from rest at time t equal to 0. Okay, let Sn be the distance traveled by the block in the interval t equal to n minus 1 to n. Then the ratio Sn divided by Sn plus 1 is. Okay, ஸோ நம்ம வந்து 1Dல வந்து dn அப்படின்னு ஒன்று படித்தோம். dnங்கிறது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் nth செகண்ட். என்ன ஃபார்முலா? u plus a/2 into 2n minus 1. ஓகேவா? அதாவது 4வது செகண்ட்ல மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, 9வது செகண்ட்ல மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை தான் வந்து இந்த கொஸ்டின்ல Snங்கிறாங்க. Snங்கிறது என்ன அப்படின்னா n-1th செகண்ட்லேருந்து n செகண்ட். ஓகே, அப்போ அதுதான். இப்போ d4 அப்படின்னா 4th செகண்ட். 4th செகண்ட்ங்கிறது வந்து என்ன 3லேருந்து 4, அதுதான் 4th செகண்ட். ஓகேவா? இப்போ d7 அப்படின்னா 7th செகண்ட். 7th செகண்ட்ங்கிறது வந்து 6லேருந்து 7 தான் 7th செகண்ட். இப்போ d1 ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னா 0லேருந்து 1 தான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் செகண்ட். அது மாதிரி n-1லேருந்து nங்கிறது வந்து என்னது nth செகண்ட்ல அதை டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ். இந்த dn தான் கொஸ்டின்ல வந்து Sn அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப n+1 வந்து என்ன அப்படின்னா nக்கு பதிலா நம்ம n+1 வந்து போட்டுக்கணும். ஓகே, ஸோ அப்போ
n plus 1 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா u plus a by 2 into 2 into n-க்கு பதிலா n plus 1 இப்படி ஓகேவா அப்ப u plus a by 2 into இது 2n plus 2 minus 1 அப்ப plus 1 ஓகேவா இது வந்து sn இது வந்து sn plus 1 ஓகே இப்ப क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா a small block slides down on a smooth inclined plane ஓகே ஒரு inclined plane வந்து இருக்கு ஓகே சோ ஒரு block வந்து என்ன ஆகுது அப்படினா ஸ்லைட் ஆகுது starting from restங்கறாங்க அப்ப initial velocity வந்து 0 ஓகே இது ஸ்லைட் ஆகிறது கண்டிப்பா ஒரு ஆக்சலரேஷனோட தான் ஸ்லைட் ஆகும் ஓகே அது என்ன ஆக்சலரேஷன் அப்படினா vertically downwards ல வந்து gங்கற acceleration ஓகே அப்ப இது என்ன acceleration ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நீங்க தீட்டான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அந்த g ஓட காம்போனன்ட் அப்ப இது g cos theta அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினா g cos theta க்கு ஈக்குவலா இருக்கும் ஓகே ஏனா vertical acceleration வந்து g அப்ப இந்த டைரக்ஷன்ல என்ன acceleration அப்படினா அது தீட்டாக்கு adjacent component அப்ப g cos theta ஓகே சரி இப்ப sn plus 1 க்கு என்ன ரேஷியோ அப்படினு கேக்குறாங்க ஓகே sn divided by sn plus 1 வந்து என்ன அப்படினா அந்த ஃபார்முலா நமக்கு வந்து தெரியுது இல்ல இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னது 0 ஓகே அப்ப u க்கு வந்து நம்ம 0 போட்டுக்கலாம் அப்ப a by 2 into 2n minus 1 இதுக்கு a by 2 into 2n plus 1 a by 2 வந்து கேன்சல் அப்ப sn divided by sn plus 1 வந்து என்ன அப்படினா 2n minus 1 divided by 2n plus 1 ஓகேவா நோட் பண்ணிக்கங்க 2n minus 1 divided by 2n plus 1 வந்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு So next question வந்து question number 72 two bodies of mass 4 kg and 6 kg are tied to the ends of a massless string the string passes over a pulley which is frictionless acceleration of the system in terms of acceleration due to gravity okay so இது வந்து அந்த pulley question ஒரு pulley இருக்கு ஓகேவா ஒரு ஸ்ட்ரிங் வழியா பாஸ் பண்றாங்க இங்க வந்து ஒரு 4 kg மாஸ் இங்க வந்து 6 kg மாஸ் ஓகே acceleration of the system வந்து என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகே நமக்கு சிம்பிளா ஃபார்முலா தெரியும் ஃபார்முலா வந்து என்ன அப்படினா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 kg ஓட weight அதிகமா 6 kg ஓட weight அதிகமா 6 kg ஓட weight தான் அதிகம் அப்ப 6 kg கீழ போகும் 4 kg வந்து மேல போகும் மேல போறது வந்து மைனஸ் போட்டுக்கணும் ஓகேவா அப்ப -4 கீழ வருது +6 டிவைடட் பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் டிவைடட் பை g அப்ப a வந்து என்ன அப்படினா 2/10 into g அப்ப a is equal to g by 5 இதுதான் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் g ல தான் வந்து கேட்டிருக்காங்க அப்ப கரெக்டான ஆன்சர் வந்து g by 5 வந்து ஆப்ஷன் 3 ல இருக்கு ஓகே இது வந்து அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்தா நம்ம போட்டுடலாம் ஃபார்முலா ஞாபகம் இல்ல அப்படினா ஈக்குவேஷன் எழுத தெரியணும் ஓகே என்ன ஈக்குவேஷன்னா 4 kg ஓட weight வந்து 4g 6 kg ஓட weight வந்து 6g டென்ஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் புல்லி ஓகேவா அப்ப ஈக்குவேஷன் வந்து எழுத தெரியணும் இது மேல போகுது அப்ப t minus 4g is equal to 4a net force 4 into acceleration இது கீழ வருது 6g minus t is equal to 6a
ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 6Gல 4G போச்சுன்னா 2G, 4A plus 6A வந்து 10A. அப்ப A வந்து G/5 அப்படியும் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது ஓகே, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஓகேவா, இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகே, இப்ப இந்த டயக்ராம் சரியா நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் சரியா. இந்த இன்க்ளினேஷன் வந்து என்ன அப்படின்னா தீட்டா. ஸோ இந்த மாஸ், ஒரு மாஸ் வந்து m அப்படின்னு ஒரு மாஸ் வந்து இருக்கு. ஓகேவா, இப்போ இந்த மாஸோட வெயிட் வந்து எங்கே ஆட் ஆகும், டவுன்வர்ட்ஸில் ஆட் ஆகும், அது வந்து mg. ஓகே, இப்போ இந்த வெயிட்டை வந்து நான் ரெண்டு காம்பனண்ட்டாக நான் ரிசால்வ் பண்ணுறேன். இப்போ இது தீட்டானா இதுதான் வந்து என்னது தீட்டா. இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்காமல் மார்க் பண்ணிடணும். அது எப்படின்னு நான் சொன்னேன், தீட்டா 90 மைனஸ் தீட்டா, அப்பனா இது வந்து என்னது தீட்டா. ஓகே சரி, அப்ப mg தீட்டாக்கு அட்ஜசன்ட் காம்பனன்ட் வந்து என்ன வரும், mg cos தீட்டா, இங்க mg sin தீட்டா. ஓகே, இந்த mg cos தீட்டாவை பேலன்ஸ் பண்றது யாரு அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க யாரும் இல்லை. அப்ப இது வந்து சரிஞ்சு கீழே விழுந்துரும். ஓகேவா, சரி. இப்ப வந்து ஒரு டாஸ்க், உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க், என்ன டாஸ்க் அப்படின்னா ஒரு பெரிய பேப்பர் ஒன்று இருக்கு சரியா, ஒரு பெரிய பேப்பர். அந்த பேப்பரை நீங்க வந்து கையால பிடிக்கக்கூடாது சரியா, கையால பிடிக்கக்கூடாது. ஆனா அந்த பேப்பர் வந்து கீழே விழுகக்கூடாது. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸோ ஒரு பெரிய ஒரு பேப்பர் இருக்கு, நியூஸ் பேப்பர் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு. ஓகே, அந்த பேப்பரை நம்ம பிடிக்கவும் கூடாது, அந்த பேப்பர் வந்து கீழே விழுகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பரை வந்து கையை விடணும். அது கீழே விழுகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ஓடணும் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து நம்ம மேலே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஓகே, அந்த பேப்பர் வந்து கீழே வந்து விழுகாது. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும் அப்படின்னா அந்த பேப்பர் வந்து நம்ம மேல ஒட்டிக்குது. அது மாதிரி தான் இதில் இந்த கான்செப்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சும்மா விட்டோம்னா இது சரிஞ்சு கீழே விழுந்துடும். எந்த ஃபோர்ஸ்னால? mg sin தீட்டானால. ஓகே, mg cos தீட்டாவை வந்து இந்த n வந்து என்ன பண்ணிடுது, பேலன்ஸ் பண்ணிடுது. ஓகே, இது வந்து சரிஞ்சு கீழே விழுகுது. அப்படி இது விழுகாம இருக்கணும், பேப்பர் கீழே விழுகாம இருக்கணும்னா நம்ம ஓடணும் அப்படின்னா நம்ம பாடியில வந்து அந்த பேப்பர் வந்து ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த வெட்ஜ் இருக்கு பாருங்க, இந்த இன்க்ளைன்டு பிளேன், இந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து ஒரு ஆக்சலரேஷன்ல டிராவல் பண்ணணும். இது ஒரு ஆக்சலரேஷன்ல டிராவல் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கும் ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸுக்கு பேரு சூடோ ஃபோர்ஸ். ஓகே, இதை தான் நான் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ சூட்கேஸ் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கு, நம்ம தள்ளினாதான் அது மூவ் ஆகுது. அப்போ நம்ம என்ன ஃப்ரேம்ல இருக்கிறோம், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருக்கிறோம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா வந்து வேலிட். ஓகே, சிஸ்டம் வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் அல்லது சிஸ்டம் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கணும். ஓகே, ஸோ அந்த பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணணும் அல்லது அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தள்ளினா தான் சூட்கேஸ் முன்னாடி போகும், நம்ம இழுத்தா தான் சூட்கேஸ் வந்து பின்னாடி வரும். இதே சிஸ்டமே வந்து ஆக்சலரேட் ஆகுது அல்லது சிஸ்டமே டீசலரேட் ஆகுது, சடன் பிரேக்கு அல்லது சடன் ஆக்சலரேஷன் கொடுக்குறாங்கன்னா சூட்கேஸ் தானா முன்னாடி போகும், தானா பின்னாடி வரும். அது என்ன ஃபோர்ஸில் முன்னாடி பின்னாடி போகும் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, சிஸ்டம் வந்து ஆக்சலரேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ். இதுல யார் சிஸ்டம் அப்படின்னா இந்த வெட்ஜ், அந்த வெட்ஜில் இருக்கிற இந்த மாஸ். ஓகே, இந்த வெட்ஜே வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுது. அப்ப இது என்ன ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், இது வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா, அப்ப அதுல வந்து எப்படி சூட்கேஸ் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட நம்ம போகும்போது சூட்கேஸ் பின்னாடி போகுதோ அதே மாதிரி இது நம்ம ஒரு ஆக்சலரேஷனோட அது முன்னாடி போகுது அப்படின்னா
பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் வந்து என்னது? சூடோ ஃபோர்ஸ். ஸோ அந்த MAங்கிறது வந்து சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ பேப்பரை வந்து நம்ம பிடிக்கல, பேப்பரை வந்து கீழே விழுகுது, விழுகாமல் இருக்கணும்னா நம்ம ஓடணும். நம்ம ஓடும்போது பேப்பர் வந்து நம்ம மேலே ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அது என்ன ஃபோர்ஸில் ஒட்டிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சூடோ ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த சூடோ ஃபோர்ஸை வந்து நம்ம ரெண்டு காம்பனண்டா வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு காம்பனண்ட். ஏன்னா இது தீட்டானா இந்த ஆங்கிள் வந்து தீட்டா, சரியா? அப்புறம் இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து ஆக்ட் ஆகுது. MA தீட்டா, MA தீட்டானா தீட்டாக்கு அட்ஜசன்ட் காம்பனண்ட் வந்து MA காஸ் தீட்டா, MA காஸ் தீட்டா. அப்ப இது வந்து MA sin தீட்டா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது கீழே விழுகாம இருக்கணும் அப்படின்னா இது ஆக்சலரேட் ஆகணும். அப்ப இது ஒட்டிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இந்த ஃபோர்ஸ்னால தான் அது கீழே விழுகும். இப்போ இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு புதுசா ஒரு ஃபோர்ஸ் வந்துருச்சு. அது வந்து என்ன அப்படின்னா MA cos தீட்டா. ஸோ இது ரெஸ்ட்ல இருக்கு, இது வந்து ஸ்லைடு ஆகல. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அப்ப MA sin theta is equal to mg sin theta is equal to MA cos theta. M வந்து கேன்சல். அப்ப A வந்து என்ன அப்படின்னா G sin theta divided by cos theta. அப்ப tan theta. இதுதான் கான்செப்ட். அப்ப இந்த பிளாக் வந்து ஸ்லைடு ஆகாம இருக்கணும் அப்படின்னா இந்த வெட்ஜ் என்ன ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகணும்? G tan thetaங்கிற ஆக்சலரேஷன்ல மூவ் ஆகணும். ஓகே, சாதாரணமா இந்த வெட்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து mg cos thetaக்கு ஈக்குவலா இருந்தது. இப்ப அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா n வந்து mg cos theta plus MA sin theta இதுக்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஏவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். n வந்து mg cos theta plus m ஏக்கு பதிலா g tan theta. ஓகேவா? அதாவது ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? sin theta இருக்கு. tan thetaனால sin square divided by cos theta. ஓகே, m sin thetaவை எழுதிட்டேன். ஏக்கு பதிலா g tan thetaனா sin theta by cos theta. ஆல்ரெடி ஒரு sin இருக்கனால sin square அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா mg divided by cos thetaவை நான் காமனா எடுக்கிறேன். mg வெளியில போயிருச்சு, divided by 1 by cos thetaவை காமனா எடுத்தனால அப்ப cos thetaவால இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது cos square theta. டவுட் இருந்தா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது cos theta cos square theta கேன்சல் பண்ணா மேல வந்து ஒரு cos theta. ஓகே, இங்க mg போயிருச்சு, 1 by cos theta வெளில போயிருச்சு. அப்ப இங்க என்ன பாக்கி இருக்கு? sin square theta வந்து பாக்கி இருக்கு. cos square theta plus sin square theta வந்து என்னது? 1. ஓகே, அப்ப n வந்து mg divided by cos theta. சோ வெட்ஜ் வந்து மூவ் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா the normal force வந்து mg cos theta. வெட்ஜ் வந்து இந்த g tan thetaங்கிற ஆக்சலரேஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஓகே, ஸ்லைடு ஆகாது. அப்போ நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா mg divided by cos theta. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராமை வந்து நான் இன்னொரு தடவை வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு டயக்ராம். எப்போ நம்மளை
வரைய சொன்னாலுமே நம்மளுக்கு வரைய தெரியணும். ஓகே, என்ன அப்படின்னா இது தீட்டா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு மாஸ் இருக்கு, அது எம். இந்த மாஸோட வெயிட் வந்து எம்ஜி. ஓகே, இதுக்கு 2 காம்பனண்ட். இது தீட்டானா இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ இது வந்து என்னது எம்ஜி காஸ் தீட்டா. இந்த ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா. ஓகே, ஸோ இந்த எம்ஜி காஸ் தீட்டாவை பேலன்ஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, இதுதான். இப்போ இந்த ஃபோர்ஸ்னால இது ஸ்லைட் ஆகுது. ஓகே, இது ஸ்லைட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சலரேஷன், ஏங்கிற ஆக்சலரேஷனில் வந்து இது மூவ் ஆகணும். ஏங்கிற ஆக்சலரேஷனில் இது மூவ் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கும், சூடோ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன எம்ஏ. ஓகே, ஸோ இது இப்படி மூவ் ஆச்சுன்னா இது இந்த ஃபோர்ஸில் வந்து அது ஒட்டிக்கும். இப்போ அதை 2 காம்பனண்ட்டாக வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம். ஓகே, இது தீட்டானா இந்த ஆங்கிள் வந்து என்னது தீட்டா. அப்போ எம்ஏ தீட்டாக்கு அட்ஜசன்ட் காம்பனண்ட் வந்து எம்ஏ காஸ் தீட்டா. தீட்டாக்கு ஆப்போசிட் காம்பனண்ட் வந்து எம்ஏ சைன் தீட்டா. ஓகே, ஸோ இதில் இந்த ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டாவை பேலன்ஸ் பண்ணுறது யாரு அப்படின்னா எம்ஏ காஸ் தீட்டா. ஓகே, அல்லதான் நம்மளுக்கு ஏ வந்து ஜி டான் தீட்டா அப்படின்னு கிடைச்சிச்சு. இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து இப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா முன்னாடி எம்ஜி காஸ் தீட்டா மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு ஆக்சலரேஷனாக மூவ் ஆகுதுனால எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது வந்து என்னது அப்படின்னா அது எம்ஏ சைன் தீட்டா. ஓகே, ஸோ இதில் வந்து ஏக்கு பதிலாக அந்த ஜி டான் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிச்சு எம்ஜி டிவைடட் பை காஸ் தீட்டா வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் அவசியம் வந்து பார்க்காம இந்த டயக்ராமை வந்து ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வரைஞ்சு பாருங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது கவனிங்க. A block of mass m is placed on a smooth inclined wedge ABC of inclination theta shown in the figure. Wedge is given an acceleration a towards right. Okay, the relation between a and theta for the block to remain stationary. அதான் சொன்னேன், பேப்பர் இருக்கு, பேப்பரை வந்து கையை விட்டோம்னா பேப்பர் கீழே விழுந்துடும். பேப்பர் விழுகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஓடணும் அப்படின்னா பேப்பர் நம்ம மேலே ஒட்டிக்கும். அதே மாதிரி தான் இது சும்மா இருந்துச்சுன்னா இது ஸ்லைட் ஆகி கீழே வந்துடும். எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ்னால ஸ்லைட் ஆகி வந்துடும். இது விழுகாமல் இருக்கணும்னா இது வேகமாக ஒரு ஆக்சலரேஷனோட அது போச்சு அப்படின்னா அது ஒட்டிக்கும். ஓகே, அப்போ என்ன ரிலேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி டான் தீட்டா. ஸோ அந்த கான்செப்ட்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்தோன்னே வந்து பதில் சொல்லிடலாம். ஓகே, இதுக்கான டெரிவேஷன் தான் வந்து நான் எழுதி போட்டேன். இப்போ இதே மாதிரி மாடலில் கணக்குகள் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 85, அதாவது 36 இயர்ஸ்ல வந்து 80. A mass m is placed on a very smooth wedge, okay, resting on a surface without friction. Once the mass is released, the acceleration to be given to the wedge so that m remains at rest is a where a வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அது கீழே விழுகாம ரெஸ்ட்ல இருக்கணும்னா அந்த வெட்ஜுக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் கொடுக்கணும், a is equal to g tan theta கொடுக்கணும். ஓகே, எந்த பக்கம் ரைட்டா லெஃப்டா அப்படின்னா நம்ம எந்த பக்கம் வந்து ஆக்சலரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் டைரக்ஷன்ல தான் ஆக்சலரேஷன் வந்து கொடுக்கணும். ஏன்னா டயக்ராம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப இது இப்படி மூவ் ஆச்சுனா தான் இது இந்த ஃபோர்ஸ் MAங்கிற ஃபோர்ஸ்ல அது ஒட்டிக்கும். சரியா? இப்ப நம்ம பேப்பரை வந்து நம்ம டிரா பண்றோம். சரியா? கீழே விழுகுது, விழுகாம இருக்கணும்னா நம்ம ஓடணும்.
நம்ம பேப்பர் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் ஓடணும். நம்ம பாட்டுக்கு பேப்பரை டிராப் பண்ணிட்டு நம்ம பின்னாடி ஓடணும்னு வச்சுக்கோங்க, பேப்பர் வந்து விழுந்துரும். ஓகேவா? ஸோ அதனால அந்த பிளாக் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடு தான் அது மூவ் ஆகணும், அப்பதான் அது வந்து ஒட்டிக்கும். ஓகே, ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து A is applied to the left. A is applied to the left and A is equal to G tan theta. First option வந்து கரெக்ட். ஓகே, இதே மாதிரி இன்னொரு கணக்கு ஒன்று இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 79 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 79, 74 இதில் a block of mass m is placed on a smooth wedge of inclination theta. The whole system is accelerated horizontally so that the block does not slip on the wedge. Force exerted by the wedge on the block. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தர மேல நிக்கிறோம்னா தர நம்ம மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். அதே மாதிரி இந்த வெட்ஜ் வந்து பிளாக் மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, அந்த நார்மல் ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. என்ன ஆன்சர் வரும்? நார்மல் ஃபோர்ஸ் mg டிவைடட் பை cos θ. ஏன்னா இந்த பிளாக் கீழே விழுகாத மாதிரி ஒரு ஆக்சலரேஷனோட இது மூவ் ஆகுதுங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அது அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், அதனால அது ஒட்டிக்குது. A is equal to G tan theta. அப்படி போனாதான் இது வந்து ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப வெட்ஜ் வந்து பிளாக் மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். அந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு பார்த்தோம். ஆன்சர் வந்து mg டிவைடட் பை cos θ. ஃபோர்த் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த 3த்தையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள். கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, ஸோ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு வந்து புரியுதா, வரைய முடியுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து எது வந்து ஈஸியாக இருக்குது எது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது புரியும். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி இந்த லாஸ் ஆஃப் மோஷன் லெசனை வந்து நடத்தின வரைக்கும் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.